Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க ஹையர் எஜுகேஷன் அதாவது UG BG அதுக்கு மேற்பட்ட நீங்க படிப்பு படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்டா இருந்தீங்க அப்படினா உங்களுடைய எக்ஸிட்டிங் ஸ்காலர்ஷிப்கான ஐடி வந்து ரினியூவல் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து அப்டேட்ல கொடுத்திருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து இன்னும் வந்து ரினியூவல் பண்றது வந்து எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம குரூப்ல கூட உங்களுக்கு நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ இது வந்து எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது, எங்களுக்கு பண்ண தெரியல, எங்களுக்கு வந்து ஆதார் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இது சம்மந்தமாக இது எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். லைவ் டெமோ உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஏற்கனவே நீங்கள் வந்து போன வருஷம் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ வந்து பண்ண முடியும். எப்படி ரினியூவல் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் ரினியூவல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போவே போயிட்டு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஒரு ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி லா காலேஜ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி எல்லா காலேஜஸ்மே நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் இன்ஜினியரிங் உள்ள இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள் காலேஜ் சைட்லேருந்து. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நவம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப்கான அந்த ஐடியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரினியூவல் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள். எஸ்எஸ்பி வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு ஆதார் நம்பரை போடுங்க. ஆதார் நம்பரில் லிங்க் பண்ணிக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே போதுமானது. நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரினியூவல் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து இப்போ தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் எஸ்எஸ்பின்னு சொல்லுவோம் ஷார்ட்டா. அகாடமிக் இயர் வந்து 2023 to 24. இது யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக மட்டுமே தனியாக வந்து பிரத்யேகமாக கிரியேட் பண்ணப்பட்ட வெப்சைட் தான் இது. 2023 to 24 இந்த கல்வி ஆண்டில் பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஸ்காலர்ஷிப் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா 18/11/2023 நவம்பர் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இகேவைசியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரினியூவல் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இகேவைசி பண்ண ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சு உங்களுக்கான அந்த எஸ்எஸ்பி போர்ட்டலில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இகேவிசி மூலியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கேவிசி அப்படிங்கிற வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. இதுக்காக நீங்கள் போயிட்டு வந்து உங்கள் காலேஜ் பிரின்சிபாலையோ இல்லை வந்து ஆஃபீஸ் ரூமே நீங்கள் போயிட்டு நிற்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்களே இந்த ஒரு மெத்தடை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலே. ஸோ இப்போ வந்து புதுசாக இந்த வருஷம் தான் நான் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஆதார் நம்பர் போட்டால் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து எக்ஸிட்டிங் யூசர் தான். அதாவது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரினியூவல் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. புதுசாக அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் காலேஜோடைய நிர்வாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு. அதில் தான் போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு காலேஜுக்கும் சொல்லிட்டு தனியாக ஒரு போர்ட்டல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் போட்டு அவங்க வந்து அந்த காலேஜில் எவ்வளோ நபர்கள் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க சைடில் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். நீங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரினியூவல் அப்படிங்கிறது நீங்களே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியாமல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வரும்போது மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.